ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஸ்டெம் செல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அதாவது பல செல்களால் ஆனது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது அதாவது 200 ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், அதாவது செல் டைப்ஸால் கம்போஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, அதாவது 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸால் நம்ம உடம்பெல்லாம் செல்ஸால் கம்போஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு டைப் செல்லுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூரான். ஸோ நியூரான் அந்த செல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? ஸோ யாருக்குள்ளே வேற ஒரு கிளாஸில் இதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த நியூரான் செல்ஸ் அல்லது நர்வ் செல். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரெயின்லேருந்து சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு மெசேஜை கேரி பண்ணும். அதே மாதிரி சென்ஸ் ஆர்கன்லேருந்து பிரெயினுக்கு மெசேஜஸை கேரி பண்ணும். ஓகே, ஸோ இதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹார்ட் செல்ஸ். ஸோ ஹார்ட் இதய செல்ஸ். ஓகே, இதயத்தோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஹார்ட்டில் அந்த பிளட்டை என்ன பண்ணுவோம், பம்ப் பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கும், அதாவது உடம்பு உள்ள ஆர்கன்ஸுக்கு எல்லா பக்கத்துக்கும் சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ அதேமாரி பேன்க்ரியாட்டிக் செல்ஸ். ஸோ பேன்க்ரியாட்டிக் செல்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை இன்சுலினை செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த இன்சுலின் தான் நம்ம பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஃப்ரென்சியேட்டட் செல்ஸ், அது மாறுபாடு அடைந்த செல் அப்படின்னு சொல்லலாம். மாறுபாடு அடைந்த செல் தமிழ்ல. ஓகே, ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெம் செல்ஸு. ஸோ ஸ்டெம் செல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்டிஃப்ரென்சியேட்டட், அது அன்டிஃப்ரென்சியேட்டட் அல்லது அன்ஸ்பெஷலைஸ்டு அந்த செல்லை தான் நம்ம, அதாவது இது மாதிரி ஃபங்க்ஷன் அது மாதிரி எதுவும் பண்ணாது, இது மாதிரி அந்த மாறுபாடு அந்த மாதிரி அடைஞ்சிருக்காது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டெம் செல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ஒரு வேரியபிள் பொட்டன்ஸ் அந்த மாதிரி உண்டு. ஸோ அந்த பொட்டன்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இது அதாவது மற்ற செல்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி மற்ற செல்கள் மாதிரி மாறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் மற்ற செல்கள் மாதிரி, அதாவது நம்ம கொஞ்சம் நியூரான் செல்ஸு, ஓகே, அது மாதிரி ஹார்ட் செல்ஸு, ஸோ இந்த மாதிரி செல்களாக மாறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இதுக்கு உண்டு. ஸோ அப்படி மாறி இது என்ன பண்ணும்னா சில ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ அந்தந்த செல்கள் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை இந்த செல் செய்யும். எது? இந்த ஸ்டெம் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற செல்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறத பற்றி அது ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இது இந்த ஸ்டெம் செல். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி உண்டு. அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படி டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகி மறுபடி அந்த டிவைட் ஆகிற செல்ஸுமே ஸ்டெம் செல்ஸாக டிவைட் ஆகும். ஒரு தன்னைத்தானே, அதாவது தானாகவே டிவைட் ஆகி நிறைய ஸ்டெம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதாவது தானாகவே செல்லு டிவைட் ஆகி அதிகமான ஸ்டெம் செல்ஸை கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ஸில், ஸோ இந்த மாதிரி அந்த செல் டிவைட் ஆகி ஸ்டெம் செல்ஸை மாறி அது என்ன பண்ணணும், ஸ்டெம் செல்ஸ் மற்ற செல்களாக மாறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் உண்டு. ஸோ அப்படி மற்ற செல்ஸாக மாறி அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனே பண்ணும். சப்போஸ் நியூரான் செல்ஸாக மாறும், அல்லது பிளட் செல்ஸாக மாறும், ஓகே, அல்லது போன் செல்ஸாக மாறும், அல்லது ஹார்ட் செல்ஸாக மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த செல்ஸாக கூட மாறி அந்த செல் என்ன ஃபங்க்ஷனை பண்ணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு உண்டு. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் அண்ட் அனதர் ஒன் இஸ் அடல்ட் ஸ்டெம் செல். அந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு சோமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அதாவது ஏர்லி எம்ப்ரியோ. ஓகே, ஏர்லி எம்ப்ரியோ. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த செல்லை என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட்னா கருக்கோளம். ஓகே, ஸோ
கருக்கோளம் அதோட இன்னர் லேயர், ஓகே, உள்ள செல் ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த செல்லில் இருந்து இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை நம்ம எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எந்த செல்லாக கூட மாறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இந்த செல்லுக்கு உண்டு. எந்த செல்லுக்கு? இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து அதாவது எதுலேருந்து எடுக்கணும்? ஏர்லி எம்ப்ரியோ உள்ளே இருந்து நமக்கு இது வந்து எடுக்க முடியும். அதுமாதிரி இந்த செல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த செல்ஸாக கூட மாறக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இதுக்கு உண்டு. ஓகே, ஸோ இதான் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். நம்ம செகண்ட் வந்து பார்க்கக்கூடியது அடல்ட் ஸ்டெம் செல் அல்லது சோமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும்னா, அதாவது இட் இஸ் ஃபவுண்ட் நியூ பார்ன், அதாவது பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ பார்ன் சைல்டு, அது அப்படி இல்லைன்னா அடல்ட். ஸோ இவங்களில் இந்த மாதிரி செல்ஸை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த செல்லு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸும் மாறக்கூடிய அந்த எபிலிட்டி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ் மட்டும் தான். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் செல்ஸாக மாறக்கூடிய செல் டைப்ஸாக மாறக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸு ஆர் சோமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ்க்கு உண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸ் நமக்கு வந்து இது சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கும்னா எடுக்க முடியும்னா அம்மோனியாட்டிக் ஃப்ளூயிட் அல்லது ஆம்பிளிக்கல் கார்டு. ஓகே, ஸோ ஆம்பிளிக்கல்னா நம்ம தொப்புள் கொடின்னு சொல்ல முடியல, அதுலேருந்து. அது மாதிரி போன் மேரோ. ஸோ போன் மேரோ எலும்பு மஜ்ஜை. ஸோ இந்த மாதிரிலேருந்து தான் இந்த செல்ஸ் நமக்கு வந்து ஒரு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதோட யூஸ் என்ன, ஓகே அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது அவங்க பாடி பார்ட்ஸ் வந்து பாடியில் ஒரு பார்ட்ஸோ ஒரு ஆர்கனோ டேமேஜ் ஆகிட்டு, ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆர்கனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த இது மூலம் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஆர்கனை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அது வந்து எப்படி பண்ணுவாங்க, இப்போ சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து எப்படி பண்ணுதாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அது வந்து எது மூலம் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பினா என்னென்னு இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் நம்ம உடம்புல செல்ஸ் இருக்குது. ஸோ செல் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ செல்லாக இருக்கட்டும், அது மாதிரி டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ மீன்ஸு குரூப் ஆஃப் த செல்ஸ். ஓகே, ஸோ ஆர்கன்ஸ்னால் குரூப் ஆஃப் த டிஷ்யூ. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா அதான் ஏதோ டேமேஜ் ஆகிடுது, செல்லோ டிஷ்யூ ஆர்கனோ ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிடுது. ஓகே, அல்லது அதில் வந்து ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர் பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமோ அல்லது ஒரு இன்ஜுரி மூலமோ என்னன்னா இது எல்லாம் ஏதோ டேமேஜ் ஆகிட்டுனா அதை வந்து நம்ம அந்த ஸ்டெம் செல் அது மூலம் என்ன பண்ண முடியுமா, க்யூர் பண்ண முடியும். ஓகே, அது மூலம் அந்த ஆர்கனோ செல்லோ டிஷ்யூ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் செலவு அதிகமாகும், ஆனால் அந்த ஆர்கன்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து மாற்ற முடியும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னா என்ன, அதாவது நரம்பு சிதைவு. ஸோ நீரோனா நம்ம நரம்பு, டீஜெனரேட்னா சிதைவு. ஓகே, டிஸார்டர் ஸோ நரம்பு சிதைவு. ஸோ இதில் சப்போஸ் பாருங்கள் நம்ம நரம்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டிசீஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு தான் அங்கே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது நீரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். அதில் உள்ள டிசீஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் ஆர் அல்சைமர் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த நியூரனல் ஸ்டெம் செல் அல்லது இது வந்து நரம்பு செல். ஓகே, நரம்பு ஸ்டெம் செல். ஸோ இந்த நரம்பு செல் மூலம் அந்த டேமேஜ் ஆன அல்லது லாஸ்ட் ஆன நியூரான்ஸ், ஸோ டேமேஜ் ஆன நியூரான்ஸாக இருக்கட்டும் அல்லது லாஸ்ட் ஆன நியூரான்ஸாக இருக்கட்டும், அதை வந்து இந்த நியூரனல் ஸ்டெம் செல் மூலம் இந்த டிசீஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ நம்ம இதில் வந்து ஸ்டெம் செல்லை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்டெம் செல்லோட எபிலிட்டியை பற்றி பார்த்தோம். அதாவது அது மாதிரி ஸ்டெம் செல்லோட டைப்ஸ். ஸோ 2 டைப்ஸ், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்,
அதை பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டாக ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகே, ஸோ இதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் மீட் யூ வித் ஒன் நியூ டாபிக். See you. Thank you.